தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சென்னையில் போட்டியிட்ட முன்னாள் பெண் கவர்னர் தோல்வி. சென்னையில் போட்டியிட்ட முன்னாள் பெண் கவர்னர் தோல்வி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலையிலிருந்து ஆரம்பித்தது. இன்னும் வாக்கு எண்ணிக்கை பல தொகுதிகளில் முடிவடையவில்லை. இன்னும் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியான திமுக படுதோல்வியடைந்தது. எதிர்க்கட்சியான அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்துள்ளது. கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களில் ஆட்சியை பிடித்துள்ளார் நடிகர் விஜய். இந்த சூழ்நிலையில் சென்னையில் போட்டியிட்ட முன்னாள் பெண் கவர்னர் தோல்வி அடைந்துள்ளார். மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் படுதோல்வி அடைந்துள்ளார். இவர் தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்தவர். தெலுங்கானா மாநில ஆளுநராக பதவி வகித்தவர். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தற்பொழுது இவர் மயிலாப்பூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு மண்ணை கவ்வியுள்ளார், படுதோல்வி அடைந்துள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக தெலுங்கானா மாநிலத்தில் பணியாற்றியவர். மீண்டும் தீவிர அரசியலுக்கு வந்தார். பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வி, சட்டசபை தேர்தலிலும் தோல்வி.